श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. பட்டருடைய திருத்தனியனை நாம் அனுசந்திக்க நமக்கு அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாவதுமாய்த்தான் சித்திக்கின்றது. ஆச்சாரியருடைய தனியனை அனுசந்திப்பதை காட்டிலும் நமக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்க முடியும்? ஆச்சாரியருடைய அற்புதமான சரித்திர விசேஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் எண்ணிணைந்து போக்குவர் இப்பொழுது என்னும்படியாக நம்முடையதான காலங்கள் எந்த கதியில் தான் செல்லும். பகவத் ராமானுஜருடைய பால்ய பருவம், பராசர பட்டர், திருக்குறளை பிரான் பிள்ளான் இவர்களுடையதான இளவை பருவம் முதலானவற்றை நாம் அனுபவிக்கும் பொழுது உண்மையிலேயே மகான்கள் அவர்களுடையதான சந்ததியினர் எப்படி இருப்பார்கள், அது மட்டுமில்லை நாம் நம்முடைய சந்ததிகளை எந்த வகையில் எந்த வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்னும் ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தெரிகின்றது. இது ஏதோ குரு பரம்பரையில் உள்ளதான பெரியோர்களுடைய வைபவத்தை நாம் கேட்டுக்கொண்டு அதை அனுபவித்து விட்டு தலையசைத்து இசைத்து இருப்பது மட்டுமில்லை, நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு இது போன்ற ஒரு நன்மார்க்கத்தை அமைத்து தர வேண்டும் என்பதைத்தான் உறுதிப்பாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அடியனுடைய ஒரு பிரார்த்தனை. இது ஏனென்றால் பட்டருக்குத்தான் அப்படி மேதாவிலாசம் நம்மால் என்ன முடியும் என்பதாக பட்டரை பார்த்து கை கூப்புவது மட்டுமில்லை, அது போன்ற பெரியோர்கள் திறத்தில் நாமும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த குரு பரம்பரை விஷயங்களை எல்லாம் நம்முடைய சிறுவர்களுக்கு நாம் சொல்லி வைக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வைக்க வேண்டும். இந்த குரு பரம்பரா அனுசந்தானத்தை நம்முடையதான குழந்தைகள் நன்கு தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் இவையெல்லாம் ஒரு படிப்பனையாக மேன்மேலும் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கின்றது. அதற்காகத்தான் ஒரு விஷயத்தை அடியன் பலமுறை வலியுறுத்தி சொல்வதனுடைய நோக்கம் என்ன, ஒன்றிரண்டு பேர்கள் மனதில் பட்டு அதன் பின்னர் அவர்கள் தங்களுடையதான பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்களா என்னும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இயக்கம்தான். ரங்கநாயகி தாயார் ரங்கநாதன் மூலமாகவே வளர்ந்த ஒரு பிள்ளை, மஞ்சள் நீர் குடித்த பிள்ளையாகத்தான் பட்டருடைய வளர்ப்பு இருக்கிறது. பட்டருடைய மேராவிலாசத்திற்கு பல சான்றுகள் நம்முடைய குரு பரம்பரைகளில் காண்பிக்கப்படுகின்றன. அவருடைய ஐதிஹ்யங்கள் வியாக்கியானங்களில் ஆங்காங்கு எடுத்தாளப்படுகின்றன. அவர் அருளி செய்திருக்கக்கூடியதான திவ்ய கிரந்தங்களுக்கு தனிப்பட்டதான பெருமைகள் உண்டு. அதில் குறிப்பாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பட்டர் அருளி செய்திருக்கக்கூடிய மாபெரும் வியாக்கியானம், அதற்கு பகவத் குண தர்ப்பணம் என்பதாக பெயர். நன்கு கவனித்து பாருங்கள். இதனுடையதான உச்சரிப்பு ஆங்கிலத்தில் ப்ரொனவுன்சியேஷன் என்கிறோம் அல்லவா, அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதாவது பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி என்பதாக பொருள். பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து காட்டக்கூடியது, பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடியாக பராசர பட்டருடைய வியாக்கியானம் விளங்குகிறது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பட்டர் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானம் உத்தமமான வியாக்கியானம். வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டருடைய வியாக்கியானம் பெட்டர் வியாக்கியானம் என்பதாக நாம் கொண்டாட வேண்டும். அந்த அளவிற்கு அந்த வியாக்கியானத்தில் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹா என்பதாகத்தானே அந்த கௌணானி குணப்பிரயுக்தானே பரமாத்மாவுடைய அசங்கேய கல்யாண குணகண மகோததியான ஸ்ரீயப்பதியினுடைய திரு கல்யாண குணங்கள் சகஸ்ரநாமம் எங்கும் வர்ணிக்கப்படுகின்றன என்று பட்டர் அதை கொண்டாடுகிறார். அந்த காலகட்டங்களில் எல்லாம் பாஷ்யம் என்றாலேயே எவ்விதம் பிரம்மசூத்திர வியாக்கியானமான பகவத் ராமானுஜ பாஷ்யமோ, அதே போன்று கீதா பாஷ்யமோ, அதே போன்று தான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம், அது உயர்ந்த காலக்ஷேப கிரந்தங்கள். ஆங்காங்கு காலக்ஷேபங்களில் இந்த சகஸ்ரநாமத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெரியோர்கள் காலக்ஷேபங்களாக சொல்லியும் கேட்டும் வந்திருக்கிறார்கள். ஏதோ விஷ்ணு சகஸ்ரநாமம் தானே நாம் அறிந்ததுதானே என்று இருந்து விட முடியாது. ஏனென்றால் பட்டருடைய வியாக்கியானத்தில் பல நுட்பங்கள் காண்பிக்கப்படுகின்றன. ஒரு சமயம் அந்த பட்டர் ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்க சென்றிருந்தார். அவர்தான் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதராயிற்றே. இன்றும் அந்த வழித்தோன்றர்களான அந்த பராசர பட்டருடையதான வம்சஸ்தர்கள், அந்த வழித்தோன்றர்கள் தான் பெருமாளுடைய சன்னதியில் பஞ்சாங்கம் படிக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ரங்கநாதனுடைய புரோஹிதர், பெருமாளுடையதான உற்சவாதி காலங்களை எல்லாம் கணித்து அந்தந்த சமயத்தில் நடைபெற வேண்டியதான வைபவங்களை எல்லாம் தொகுத்தளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக பட்டர் திகழ்கிறார். பெருமானை சேவிக்க வந்த பொழுது ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாள் அன்றைய தினத்தில் பட்டருக்கு சேவை சாதிக்கவில்லை.
பட்டருக்கு சேவை சாதிக்கவில்லை. பட்டரே, இன்று நம்முடைய சேவை உமக்கு இல்லை என்பதாக பெருமானுடைய நியமனம். சரி, பெருமான் அப்படித்தான் திருவுள்ளம் பற்றுகிறார் என்றால் அதற்கு மேலாக நாம் எதையும் சொல்லக்கூடாது என்பதாக பட்டர் திரும்பி வருகிறார். சற்று தூரம், ஒரு 4-5 அடிகள் அவர் திரும்பி வந்தவுடனே மறுபடியும் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடையதான நியமனம். பெருமான் அழைக்கிறார், பட்டரே இங்கே வாரும், பட்டரே இங்கே வாரும் என்றவுடன் பட்டர் வருகிறார். திருத்திரை விலக்கி, அது வரையிலும் திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திருத்திரை விலக்கி பட்டரை பெருமான் உள்ளே அழைக்கிறார். உள்ளே சென்று பெருமானை சேவித்து, நாயிந்தே சுவாமி, அடியன் வந்திருக்கிறேன், அடியன் வந்திருக்கிறேன் என்பதாக பெருமானை சேவித்துக் கொண்டு இரு கையும் கூப்பிக்கொண்டு பராசர பட்டர் நிற்கிறார். ரம்பெருமானுடைய வடிவழகு. அப்பொழுது பெருமான் சோதிவாய் திறந்து ஒரு கேள்வி கேட்கிறான் பட்டரிடத்தில். நீர் நம்மை எப்பொழுதும் எப்படி நினைத்திருப்பீர்? அதாவது பெருமானும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்ந்திருக்கும் பொழுது பெருமானையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் கோவிலுக்கு வந்து பெருமானை சேவிக்கும் காலங்களில் எல்லாம் பெருமானையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் எப்படி நினைத்திருப்பீர்? இப்பொழுது நாம் உம்மை இங்கிருந்து செல், இன்றைய தினத்தில் உனக்கு சேவை இல்லை என்று சொன்ன பொழுது உன்னுடைய உள்மனதில் என்ன நினைத்தாய்? உள்ளுவார் உள்ளத்துக்குள்ளாம் உகந்து உரையக்கூடிய அந்த பெருமான் ரங்கநாதன் பட்டருடைய மனதில் என்ன நினைப்பு, பட்டர் என்ன நினைத்திருப்பார் என்பதை அறியாதவனா? இருக்கட்டுமே, அவர் தன் திருவாக்கினால் தான் அந்த விஷயங்கள் வெளியில் வரட்டுமே. ஏனென்றால் அப்படி பட்டர் அன்றைய தினத்தில் பெருமானிடத்தில் வாய்விட்டு பேசியதால் அன்றோ, பெருமான் பட்டரிடத்தில் வார்த்தையாடியால் அன்றோ, நம்மை போன்றவர்கள் இன்றைய தினங்களில் பட்டர் முதலான மகான்களுடைய சரித்திரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நமக்கு அத்தகைய பாக்கியதாதிசயம் ஏது இல்லையா? பெருமான் கேட்டது 2 கேள்விகள். பொதுவாக சேவிக்க வரும் சமயங்களில் எல்லாம் என்னையும் பிராட்டியாரையும் எப்படி நினைத்திருப்பாய்? இப்போது இன்றைய தினத்தில் உனக்கு சேவை இல்லை, நீ வெளியில் செல்லலாம் என்று நான் சொன்னவுடன் எந்த விதத்தில் நீ நினைத்திருந்தாய்? இதுதான் கேள்வி, பெருமாளுடைய கேள்வி. பெருமாளே கேள்வி கேட்டான். நம்மை போன்றவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருந்தால் நாம் என்ன பதில் சொல்லியிருப்போம்? அப்பா, உன்னிடத்தில் வந்து பிரார்த்தித்தால், உன்னை பிரதட்சிணம் செய்தால், உனக்கு திருமஞ்சனம் செய்து வைத்தால், உனக்கு வஸ்திரங்களை சமர்ப்பித்தால், உனக்கு நல்ல தலிகைகளை நிவேதனம் செய்தால் எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நீ தலை கட்டுவாய். உன்னிடத்தில் வரும்பொழுதே ஒரு பெரிய லிஸ்ட், எனக்கு தேவைகள், என்னுடைய தேவைகள் என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் நான் எழுதி வைத்துக் கொண்டு உன்னிடத்தில் விண்ணப்பிப்பதற்காக வந்தேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், கற்பக விருட்சம். அதனால் உன்னை பிரார்த்திப்பதற்காக வந்தேன். பெருமாளே உன்னை சேவிக்க வந்தேன், பெருமாளே உன்னை பிரார்த்திக்க வந்தேன், உன்னை அர்த்தித்து வந்தோம் என்பதாக நம்மை போன்றவர்கள் திறத்தில் பெருமான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தால் உடனே நாம் வந்திருக்கும் நோக்கத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் எதற்காக பெருமாள் இத்தகையதொரு கேள்வி கேட்டார், அதற்கு பட்டருடையதான பதில் என்ன, அதைத்தான் நாம் இந்த இடத்தில் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சரி, மறுபடியும் கேள்விக்கு வரலாம். எப்பொழுதும் என்னை பார்க்க, என்னை சேவிக்க வரும்பொழுது என்ன நினைத்திருப்பா என்று கேட்க, அதற்கு பராசர பட்டர் அருளி செய்தார். ரங்கநாதன் ரங்கநாயகி தாயாராக நான் நினைத்திருக்க மாட்டேன், ஆழ்வானும் ஆண்டாளுமாக நினைத்திருப்பேன். ஆழ்வான் கூறத்தாழ்வான், ஆண்டாள் கூறத்தாழ்வானுடைய திருத்தேவியார். அதாவது என்னுடைய தாயும் தந்தையுமாக பெருமானையும் பிராட்டியையும் நினைத்து வந்தேன், நினைத்து வருவேன். பிதாசி லோகஸ்ய த்வமேவ மாதாச பிதா த்வமேவ. என்ன ஒரு அனுபவம்! என்னுடைய தாயும் தந்தையுமாகத்தான், கோரத்தாழ்வானும் ஆண்டாளுமாகத்தான் பெருமானையும் பிராட்டியும் நினைத்துக் கொண்டு எப்பொழுதும் சேவிக்க வருவேன். சரி, இன்று சேவிக்க வேண்டாம், என் சேவை இல்லை, நீ வெளியே செல்லலாம் என்று நான் சொன்னவுடன் என்ன நினைத்தாய் என்பதாக பெருமாள் கேட்க, அதற்கு பட்டர் அருளி செய்தார், உம்மை பெருமாளும் பிராட்டியுமாக நினைத்திருந்தேன். எப்படி இருக்கிறது? பெருமானும் பிராட்டியுமாக உம்மை நினைத்திருந்தேன். அதாவது தாய் தந்தையராக இருந்தார்களேயானால் அவர்கள் குழந்தைகளை இப்படி வெளியில் அனுப்புவார்களா? குழந்தைகள் மனம் நோகும்படியாக செய்வார்களா?
நீர் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து விட்டீர், அதனால் பட்டராகிய நான் பெருமாளை சேவிக்க வந்த பொழுது இல்லை இல்லை இன்றைய தினத்தில் சேவை இல்லை, நீ செல்லலாம் என்பதாக என்னை அனுப்பினேர் என்றவுடன் ரங்கநாதனுக்கு ரோஷம். அது என்ன அப்படி சொல்லிவிட்டாய், இன்று என்ன புதுசாக? ஆம் சுவாமி, நான் வந்தேன், சேவை இல்லை, அதனால் கிளம்பி விட்டேன். பெருமாளும் பிராட்டியாக நினைத்திருந்தாயா? ஆழ்வானும் ஆண்டாளுமாக இப்போது நினைக்கவில்லையா? எனில் பட்டரே நம்மீது ஆணை. ரங்கநாதருடைய நாவிரு, பட்டரே இது நம்மீது ஆணை. முன்னம் எப்படி நினைத்திருந்தீரோ, எப்படி ஆழ்வானும் ஆண்டாளுமாக என்னை எவ்விதம் நினைத்திருந்தீரோ அதே போன்று தான் இனியும் நீர் என்னை நினைக்க வேண்டியது. விடுவானா ரங்கநாதன்? அதுவும் பட்டரை போன்றதான மகாபக்தர்களை விடுவானா? அப்படி அவர்களை விட்டுவிட்டானேயானால் யாருக்கு இழப்பு தெரியுமா? ரங்கநாதனுக்குத்தான் இழப்பு, பெருமானுக்குத்தான் இழப்பு. அதனால்தான் ஆளவந்தார் சாதிப்பார், கிந்து தொதக்ரே சரணாகதானாம் பராபவோநாத நதேன ரூபகா. அது சரணாகத விஷயத்தில், இது பெரியவர்கள் விஷயத்தில். ஏனென்றால் மங்களாசாசனத்தில் இந்த மகான்கள் எல்லோரும் பெருமானை கொண்டாடுகிறார்கள். ரங்கநாதனுக்கு எதனால் ஏற்றம்? எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணதால் ஏற்றம். காஞ்சிபுரத்திலிருந்து ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வந்திருந்து அந்த திருவரங்க பெருமானுடைய திருவடியில் பொன்னரங்கம் என்றும் மயலே பெருகும் ராமானுஜனாக ரங்கநாதன் மீது மயல் கொண்டு வாழ்ந்ததினாலே ரங்கநாதனுக்கு பெருமை. சுவாமி ஸ்ரீ தேசிகன் முதலான பெரியோர்கள் திருவரங்கத்தில் இருந்து ஸ்ரீவைஷ்ணவத்தை வளர்த்ததினாலே ரங்கநாதனுக்கு பெருமை. இந்த பெரியோர்கள் மட்டும் அங்கு இல்லை, ரங்கநாதனை சேவிக்கவில்லை, அவர்கள் அவனை மங்களாசாசனம் செய்யவில்லை என்றால் ரங்கநாதனை யார் கவனிப்பார்கள்? இல்லது ரங்கநாதனுக்குத்தான் யாரால் பெருமை கிடைத்திருக்கும்? ஆகையால் பட்டர் மூலமாக ஒரு திருவிளையாடலை ரங்கநாதன் நிகழ்த்துகிறான். பட்டருடைய மனோபாவத்தை உலகத்திற்கு உணர்த்துகிறான். ஞானித்து ஆத்மைவமே மதம், ஞானிகள் தான் எனக்கு ஆத்மாக்கள் என்பதை காண்பிப்பதற்காக ரங்கநாதன் நிகழ்த்திய திருவிளையாடல். ஆழ்வானும் ஆண்டாளுமாகத்தான் எம்மை நினைத்திருக்க வேண்டுமே தவிர்த்து பெருமானும் பிராட்டியாக நினைத்திருக்க கூடாது என்ற பொழுது ரங்கநாதனுக்கு பட்டர் மீது இருக்கக்கூடிய அந்த பிரேமாதிக்கம், பட்டருக்கு எம்பெருமான் மீது கொண்டு இருக்கக்கூடிய பற்றுதல், இவை அனைத்தும் நமக்கு ஒருங்கே அற்புதமாக தெரிகின்றதல்லவா? அத்தகைய பராசர பட்டருக்கும் உச்சிதமானதொரு வயது வந்தது. அந்த சமயத்தில் அவருக்கு மனம் முடிக்க வேண்டும் என்பதாக ஆண்டாள் பட்டருடைய தாயார் விருப்பப்பட்டார். அந்த விருப்பத்தை ரங்கநாதன் எவ்விதம் நிறைவேற்றினான் என்பதையும் நாம் பார்க்கலாம்.